ஆக்ட்ரஸும் விஐபிஸும் பாடி கார்டை வச்சு பார்த்திருக்கீங்க. ஆனா ஒரு ஃபிஷ் பாடி கார்டை வச்சது பார்த்திருக்கீங்களா? பாடி கார்டா எதுக்கு? ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக். அது வேற எந்த ஃபிஷ்ஷும் இல்ல, அதுதான் நம்ம பிளாக் பாம்ப்ரேட். தமிழ்ல இதுக்கு வந்து வாவல்னு சொல்லுவாங்க, மலையாளத்துல ஆவோலின்னு சொல்லுவாங்க, இந்த மேங்களூரியன்ஸ் இதுக்கு வந்து மாஞ்சின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதுக்கு பாடி கார்டு இருக்குன்னு சொன்னேன்னா, இந்த மீன் வளரும் போது மத்த மீன்கள்ட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஜெல்லி ஃபிஷ் கூட்டத்துக்குள்ள போய் இது மறைஞ்சுக்கும், இதோட பாடி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட கூட்டம் கூட்டமா தான் இந்த மீன் சுத்தும். இந்த மீன் வந்து அதிகமா ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் பார்ன் ஃபிஷ்ஷோட கேட்டகரி. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிடலாம். இது ஸ்பெஷலா வந்து 2 கிலோ அபவுட் டு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரேரா. பெரிய சைஸ் உங்க கண்ணுக்கு பட்டுச்சுன்னா டக்குன்னு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸ்பெஷலா வந்து நீங்க வந்து ஃபிஷ் மோலி, அதே மாதிரி ஃபிஷ் மேங்கோ கறி இந்த கேரளா ஸ்டைல்ல பண்ணுவாங்க. ஸோ ஒரு தடவை சமைச்சு பாருங்க, அதோட டேஸ்டே வேற லெவல். வாங்கி விட்டீர்களா? யாரெல்லாம் முள்ளில்லாத மீன் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீனுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக்.